மகாலிங்கேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். புத்தாண்டு முதல் புது பலத்தையும் யோகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உழைக்க தயங்காத மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 14/4/2024 முதல் 20/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மகர ராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்திலே ராகு பகவான் புத பகவான் அவரோடு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும், 7ஆம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் இருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த 2 நாளுமே உங்களுக்கு வேதை தினமாக வருகிறது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்திராசம தினமாக வருகிறது. அதனால் இந்த வாரத்தில் 4 நாட்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாளாக அமையறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 14/4/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை 5 மணி வரையும், திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அருமையான நாளாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/4/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி மாலை 5 மணி வரையும், புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக அன்றைய தினம் வருகிறது. இந்த வாரத்தின் இந்த வருடத்திலேயே குரோதி வருடத்திலேயே முதல் சுப முகூர்த்த நாள் சித்திரை மாதம் 2ஆம் தேதி. அடுத்தபடியாக 16/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி மாலை 6 மணி வரையும், அதன் பின்பு அதே மாதிரி பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய தனிய நாளாக அன்றைய தினம் வருகிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 17/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணி வரை நவமி திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராம நவமி, ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த நாள். அடுத்ததாக 18/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணி வரை தசமி திதியும் பகல் 11 மணி வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து 19/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி திதியும் மதியம் 1 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய கரிநாளாக அன்றைய தினம் அமைகிறது. அம்பலே மிக முக்கியமான நாள் அந்த 19/4/2024 நமது பாரத திருநாட்டிலே நாடாளுமன்ற தேர்தல் அன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நிலையான ஒரு ஆட்சியை அமைத்து தருவதற்கு யார் வல்லமையானவர்கள் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய உரிமை. அதாவது யாருக்கு வாக்களிப்பது என்பது உங்களுடைய உரிமை. ஆனால் வாக்களித்தே தீர வேண்டும் என்பது நம்முடைய ஜனநாயக கடமை. ஆகவே அன்றைய தினம் அனைவரும் தவறாது வாக்களித்து நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு ஜனநாயக கடமையை ஆற்றுவோம். அடுத்தது இந்த வாரத்தில் கடைசி நாள் 20/4/2024 சனிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மாலை 4 மணி வரை பூர்வ நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது.
மகராசி என்பதே இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். பொதுவாக இந்த வாரத்தில் நம்ம முதல் சொன்ன 4 நாட்கள் சந்திராசமும் வேதையும் கலந்த நாளாக வரனால பணப்பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. நிறைய பணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவைகள் வட்டியாகவோ கடனாகவோ அல்லது தேவையில்லாத செலவுகளாகவோ ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமான போக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சுக்கிரபவன் உச்சம் பெற்றிருக்கனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இன்னும் அது யோகம் சொல்லணும்னா வியாபாரிகளுக்கு இன்னும் பலன் கிடைக்கும். அதே மாதிரி புதன் என்றால் உங்களுக்கு தரகு அல்லது புரோக்கரேஜ் கமிஷன் இதெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கட்டிட சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்ல பலன்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவற்றையெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் அதிகப்படியான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு நல்ல திருப்திகரமான வாரம். பணிச்சுமைகள் சற்று அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நடந்துட்டனாலே பணிச்சுமைகளை சற்று ஓரளவுக்கு சமாளிக்கலாம். உங்களுடைய பொறுமை தான் இந்த வாரத்தில் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. குடும்பமான வர அமைதியாக இருந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் சுபமங்கலம் நாளாக இருக்கிறது. ஆனால் அன்றைய தினமும் உங்களுக்கு வேதை நாளாக இருக்கிறனால சுபமங்கலத்தை அடுத்த வாரம் ஒத்தி வைத்துக் கொள்ளுதல் உங்களுக்கு நலம் தரும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் விடுமுறை காலகட்டம்னால வரும் காலகட்டங்களில் அவருடைய பலன்களை பார்ப்போம். அடுத்து உடல் நலம் முக்கியமான விஷயம். உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் உடல் நலனிலும் மனநலனிலும் சற்று கவனம் செலுத்துங்கள். பெண்களுக்கு ஆட்சி பெற்ற சந்திர பகவான் அமோக லாபத்தை தருவார். எவ்வளவு பிரச்சனை வில்லங்க வேகனங்கள் இருந்தாலுமே கணவன் மனைவி உறவு பலப்படும். சில நேரங்களில் தேவையில்லாத அந்நிய நபர்களில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நடக்கும். யாராவது தேர்ட் பர்சன் உங்களுக்கு குறுக்கீடு நடத்தி ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றா சொல்லிக் கொடுத்து உங்களுடைய கணவன் மனைவி உறவில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொண்டிருக்கிறனால் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையும். சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை ஒத்தி வைத்து அடுத்த வாரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோகமும் லாபமும் பெறக்கூடிய வாரமாக இருந்தாலும் சற்று நிதானம்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமாக போக்கை கடைபிடித்தீங்கன்னா நல்ல லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் அனுக்கிறம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.